அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது எப்பேற்பட்ட எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு குங்கும வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறை நம்ம வராகியம்மன் வழிபாட்டு முறையோட சார்ந்ததாக இருக்கு. நமக்கு ஒரு சில பேர் நேர்முக எதிரிகளாக இருப்பாங்க. இதை நீங்கள் மறைமுக எதிரிகளுக்கு பண்ண முடியாது. மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு யார் எதிரிகள்னே தெரியாது. யாரோ ஒருத்தங்க நம்மளோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இவங்க தான் நம்ம எதிரி, நம்மளோட வாழ்க்கையை நம்மளை முன்னேற விடாமல் இவங்க தான் தடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திர முறையை நீங்கள் பயன்படுத்தணும். பண்ண முதல் நாள் மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும். தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்று அவங்க உங்களை விட்டே போயிடுவாங்க, அல்லது உங்கள் வழியில் வராமல் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, அவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க, உங்களை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை பண்ணலாம். இது நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது வராகியம்மன் வழிபாட்டு முறையை சார்ந்ததாக இருக்கும். இது ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடியவங்க உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. உங்களால் அவங்க கூட எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பண்ணலாம். அதாவது எப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, தவறு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு அவங்க மேலே பழி போட்டு அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்குலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் மேலே தவறே கிடையாது, அவங்களே உங்களோட பிரச்சனைக்கு வராங்க, நீங்கள் தோக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்கள் மேலே இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏவல் பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் உங்களை விட்டு முற்றிலுமாக போயிடுவாங்க. இந்த வராகியம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது மனதில் பார்த்திங்கன்னா பயம் இருக்கணும். பயபக்தியோடு நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் இதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும். பூஜை முறைகள் சரியான முறையில் நீங்கள் இது பண்ணும்போது தான் அதற்கான பலன் இருக்கும். வராகியம்மனை முழுமையாக சரணாகதியை அடைந்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வராகியம்மனோட திருவுருவப்படம் வீட்டில் இருக்கணும். சிலை இருந்தாலும் தவறு கிடையாது, ஆனால் மோஸ்ட்லி வீட்டில் சிலை இருக்காது. அதனால் ஒரு சின்ன ஒரு படமாவது வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வராகி திருவுருவத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க. அடுத்தது இது நீங்கள் அபிஷேகத்துக்கு 48 நாட்கள் நீங்கள் இதுக்கு செவ்வரளி பூ வைத்து தான் நீங்கள் பண்ணணும். அடுத்தது வராகிக்கு ரொம்ப பிடித்த நெய்வேதியமாக நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும். அந்த நெய்வேதியம் சுட சுட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 48 நாட்களுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும். சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சிலை உங்கள் வீட்டில்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு செவ்வரளி பூ வைத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் அல்லது சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ அல்லது தயிர் சாதமோ வடை கேசரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தினமும் வச்சா போதுமானதாக இருக்கட்டும். அதே போல் கிழங்கு வகைகள் ஏதாவது ஒரு கிழங்கு வகையை நீங்கள் அவிச்சு வைக்கணும். வராகிட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நெய்வேதியம் வைத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு ஒரு தட்டில் குங்குமம் வச்சுட்டு அந்த குங்குமம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அபிஷேகமாக நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் திருவுருவ படமோ அல்லது சிலைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெற்றிலை வைத்து ஓம் ஆதி வராகி போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெற்றிலையில் ஏதாவது ஒரு பேனா கொண்டோ அல்லது விபூதி கொண்டோ எழுதிட்டு அதை அப்படியே வராகியம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கணும். உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கையில் குங்குமம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் குங்குமம் எடுத்துகிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஆதி வராகி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வராகி அம்மனுடைய படத்து மேலேயோ அல்லது சிலை மேலேயோ போடணும். இது போல் நம்ம 108 முறை அந்த மந்திரம் சொல்லி 108 முறை அந்த குங்குமத்தை போடணும். இது போல் நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். அந்த போடக்கூடிய முதல் நாள் அந்த வராகி அம்மனை சுற்றி அந்த குங்குமம் விழுதுங்களா, அந்த குங்குமத்தை எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க. பண்ண முதல் நாள் அந்த குங்குமம் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலுமே அவங்க உங்கள் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. அவங்க அப்படியே ஓரமாக போயிடுவாங்க. உங்களை எதிர்கொண்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது முதல் நாளே நடக்கும். இதை பண்ணக்கூடிய 48 நாளுமே அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மையாக இருங்க. உங்கள் எதிரிகளை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராதிங்க. உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் பண்ணாதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த விதமான போதை வஸ்துக்களோ இந்த மாதிரி எதுவுமே எடுத்துடாதீங்க. இது பண்ணிங்கன்னா பூஜை பலன் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். பயத்தோட இந்த பூஜை பண்ண ஆரம்பிங்க. அதே போல் 48வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராகி அம்மனுக்கு பூஜையை முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு ஊதுபத்தி காட்டின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் எடுத்து அந்த படமோ சிலை எதுவாக இருந்தாலும் அது மேலே ஊற்றி முற்றிலுமாக சுத்தமாக கழுவிட்டு அதன் பிறகு அந்த படத்தை வச்சு நார்மலாக நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சுக்கோங்க.
இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த எதிரிகளால் பிரச்சனையே உங்களுக்கு வராது. எப்பேற்பட்ட எதிரிகிட்ட நீங்கள் மோதினாலுமே அந்த எதிரி உங்களை விட்டு முழுமையாக போயிடுவாங்க. ஏதாவது நேரில் இவங்க தான் எதிரின்னு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்காக வைங்க. அவங்க கூட நீங்கள் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வராகி வைக்கவே கூடாது, வராகி படம் வைக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள சின்ன வராகி அம்மன் படத்தை வச்சு பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்னதாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி அம்சம் உள்ள படங்கள்லாம் வீட்டில் வைக்க மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன படமாக நம்ம காரில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி படமாக வாங்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி படம் வைத்து கூட நீங்கள் 48 நாட்கள் பூஜை பண்ணலாம். இந்த பூஜை நேரம் காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு செலவே ஆகுமே. 10 நிமிஷத்துலேயே மிகப்பெரிய அளவு பலன் கொடுக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் யார் வேணாலும் பண்ணலாம். இதுவே பெண்கள் பண்ணிட்டு வராங்க, அவங்களால தொடர்ந்து 48 நாட்கள் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நீங்கள் பூஜையை விட்டுட்டு அதன் பிறகு தொடரலாம். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. குளித்து உடல் மற்றும் மனசுத்தத்தோடு பண்ணுங்கள். அசைவ உணவு உங்கள் மூளை குழப்பு கூட, ஏன் ஒரு கேம் கூட நீங்கள் விளையாடாமல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். பயம் நிச்சயமாக இருக்கணும். பொதுவாகவே தெய்வத்துக்கிட்ட பயம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இந்த பூஜைக்கு பயம் இருக்கணும். ஏன்னா வராகி அம்மனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணுறீங்க. அதனால் அதற்கான சக்தி அதிகமாகவே இருக்கும். இதை சரியாக பயன்படுத்துங்க. நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.